தனியா போன பெண் குயின் நமக்கு தெரியும். ஆனா தனியா வந்த பெண் குயின் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 2017 வருஷம் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு பீச்ல மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு வயசான தாத்தா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கருப்பு வெள்ளை கலந்த மாதிரி பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி உடம்பு ஃபுல்லா எண்ணெயோட யாராச்சும் என்னை காப்பாத்துவாங்களா அப்படின்ற எண்ணத்தோட ஒரு பெண் குயின் வந்து கடந்திருக்குது. இதை பார்த்த அந்த தாத்தா இனி நான் தான் உன்னை பெத்த ஆத்தானு உசுருக்கு போராடிட்டு இருந்த அந்த பெண் குயினை ஊட்டிக்கு எடுத்துட்டு போய் ஜிங் ஜிங்னு பேர் வச்சு வேலைக்கு சோறு வச்சு நீராட்டி சீராட்டி பாசமெல்லாம் காட்டி மூத்த பையனா நினைச்சு முத்தம் கொடுத்து வளர்த்திருக்காப்ல. அப்புறம் இந்த பெண் குயினுக்கு உடம்பு சரியானதும் அதோட உற்றார் உறவினர்களை இது போய் பார்க்கட்டும் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுல கொண்டு போய் விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜிங் ஜிங் பெண் குயின் திரும்ப இந்த தாத்தாவை தேடி ஒரு வீட்டுக்கே வந்துருச்சு. இதை பார்த்து அந்த தாத்தா இவன் நம்மளோடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 11 மாசம் வச்சு வளர்த்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் காஃபில போட்ட சக்கர மாதிரி அந்த பெண் குயின் காணாம போயிருச்சு. சரி எங்கேயோ போயிருச்சு போல அப்படி சொல்லிட்டு இவரும் விட்டுட்டாரு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஜிங் ஜிங் மறுபடியும் இந்த தாத்தாவை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கு. வந்து அந்த தாத்தா கூட கொஞ்சம் மாசம் இருந்துட்டு மறுபடியும் காணாம போயிருச்சான். இப்படி காணாம போற பெண் குயின் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது அர்ஜென்டினா சிலி பக்கம் தான் போயிருக்கும், ஏன்னா மேட்டிக்காக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு டிகேட் ஃபுல்லா இந்த பெண் குயின் இந்த தாத்தா பாக்குறதுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. அனாதையா கடந்த நம்மள அன்பு காட்டி வளர்த்தின அந்த தாத்தாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக அப் அண்ட் டவுன் வருஷம் 5000 மைல்ஸ் அந்த பெண் குயின் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு போச்சோம். நமக்கு பக்கத்திலே இருந்துகிட்டு நேர்ல மீட் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற அந்த நபருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. நன்றி, நமக்கம். எப்படி கோர்த்து விடுது பாரு.